ஓம் ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தர்யே நமக. இப்போ அன்றைக்கு 7 நாமாக்கள் வரைக்கும் பார்த்துருப்போம். உத்யத் பானு சகஸ்ராபா சதுர்பாகு சமன்விதா. அது வரைக்கும் 4 கரங்களை கொண்டவள். 4 கரங்களும் 4 இதெல்லாம் குறிக்கிறதுங்கிறத பார்த்தோம். அடுத்த ராமம் ராகஸ்வரூப பாஷாட்யா. ராகஸ்வரூப பாஷாட்யாங்கிறா. ராகம் அப்படிங்கிறது என்னது? பற்றுதல். பற்றுதல்ங்கிற பாசத்தை உடைத்திருப்பவள்னா அதை கொண்டவள், ஆசையை கொண்டவள், ஆசை வடிவான பாசத்தை கொண்டவள், பற்றுதல் என்னும் பாசத்தை வைத்து கொண்டிருப்பவள். அதை எங்க வச்சுட்டு இருக்கா? 4 கரங்களை பார்த்தோம். இந்த 4 கரங்களிலும் என்ன வைத்து கொண்டிருக்கிறாள்? 4 கரங்களை கொண்டவள். அந்த 4 கரங்களிலும் எதை வைத்து கொண்டிருக்கிறாள் என்று இப்ப பார்க்கலாம். ஒரு கையில இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்றா? பற்றுதல் என்னும் பாசம். பாசம்னா தெரியும், நம்ம உலகத்துல வைத்து கொண்டிருக்கின்ற ஆசை. குழந்தைகள்கிட்ட பற்று, பொருள்ல பற்று, இந்த உலகத்துல பற்று, எல்லாம் மாயையினால நம்ம பற்றுங்கிற பந்தத்துல அப்படியே மூழ்கி கொண்டிருக்கின்றோம். என் பையன், என் குழந்தை, என்னுடைய வீடு, என்னுடையது அப்படிங்கிற ஆசை. இந்த ஆசையை வைத்து கொண்டிருக்கின்றோம். அதைத்தான் ஒரு கையில் எங்க வைத்து கொண்டிருக்கிறாள்னா, இடது கையில் பின் பாகத்தில், அந்த பின் கையில் வைத்து கொண்டிருக்கிறாள். இடதுல மேல இருக்கிறதுல அதுல பாசத்தை வைத்து கொண்டிருக்கிறாள். அந்த கயிறு, பாச கயிறு, நம்மளை எல்லாம் பாசத்தில் போட்டு ஆட்டி வைக்கிறாள். கடைசியில் என்ன பண்ண போறா? இன்னொரு கையில அதை அழிக்கக்கூடியதையும் வைத்து கொண்டிருக்கிறாள். முதல்ல இதை பார்ப்போம். இப்போ நம்ம இந்த உயிர் வகைகள் எல்லாம் என்ன பண்ணணும்னா, நம்ம எல்லாவற்றிலையும் பாசம் வைக்கிறோம். முதல்ல தாயிட்டேந்து தோற்றும் போது தாயிடத்திலையும் ஏனைய உயிர் வகைகளிலும் வைக்கின்ற பற்றுதலைத்தான் இந்த நாமம் சொல்கிறது. அப்படிங்கிற இந்த பாசம் அப்படிங்கிற பந்தம் இல்லைன்னா நம்மளாம் முன்னேற்றமே அடைய மாட்டோம். சரி, நம்மளை படைச்சிட்டார், இந்த பற்று பாசம் ஒன்றுமே இல்லைன்னா நாம பாட்டு அப்படியே ஜடமா உட்காந்துட்டு இருப்போம். அப்போ நம்ம குழந்தை, நம்ம இது அப்படிங்கும் போது அந்த குழந்தைக்கு ஒன்று செய்யணும் அப்படிங்கும்போது நம்மளை முன்னேற்றிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வருது. அதுக்காண்டி ஒரு சமையல் பண்ணணும், நம்ம குழந்தைக்கு கொடுக்கணும், நம்ம வீட்டுக்காரருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த பற்றுதல் பாசம்லாம் வரும்போது நம்மளை இயக்கின்னு இருக்கு. எல்லாமே இயக்கிறது. ஒரு குழந்தை நல்லா படிக்கணும், அந்த குழந்தைக்காண்டி செய்யணும், நல்லா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், பேரனை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பாசம் பற்றுங்கிறதுலாம் நம்மளை அழுத்துறதுனால தான் அது நம்மளை ஒரு முன்னேற்றத்துக்காண்டிய ஊக்கியாக இருக்கிறது. இல்லாட்டாக்கா அந்த உயிர்கள்லாம் முன்னேற மாட்டா அப்படிங்கிறா. எல்லா வகையிலே இருக்கின்ற அந்த உயிர் வகைகள்லாம் அந்தந்த அவைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு முன்னேற்றம். அது மற்ற தன்னை ஒருத்தர் காப்பாற்றி தன்னை முன்னேற்றாள்னா அவள்கிட்ட ஒரு பாசம் வருது. குழந்தை முதல்ல அம்மாட்டக்க பாசம் வைக்கிறது. அம்மா நமக்கு எல்லாம் செய்யறாங்க போது அம்மா அம்மா, அடுத்தது அப்பா எல்லாம் செய்கிறார், அப்பா, அண்ணா, அக்கா அப்படிங்கிறது. அதே மாதிரி எல்லா வகையான உயிர்களுக்கும் தன்னுடைய முன்னேற்றத்துல யார் உறுதுணையா இருக்கோ அவள்கிட்டக்க ஒரு பாசம் வச்சிடுறா. அந்த பற்றுதல் வைத்து ஏற்படுகிறது. அதுதான் இப்படிப்பட்ட பற்றுதல் என்னதுன்னா, உயிர் வகைகளோட நம்மளோட தோற்றத்துக்கும் இருப்புக்கும் வளர்ச்சிக்கும் இன்றியமையாததாக இருக்கு. அதை குறிக்கிற வகையில தான் அவள் இந்த பாசம் அப்படிங்கிற கயிற்றை வைத்து கொண்டிருக்கிறாள். அடுத்தது என்ன நாமம்னு பார்த்தோம்னா, குரோதாகார அங்குச உஜ்வலா அப்படிங்கிற. குரோதாகாரம், குரோதம் வெறுப்பு, அந்த வெறுப்பு, கோபம் அப்படிங்கிற அங்குசத்தை ஆயுதமாக வைத்து கொண்டிருக்கிறாளாம். இதை வலது கையில வச்சுட்டு இருக்கா, பின்பாகத்துல மேல் இதுல. இந்த பற்றுதல் பாசம்ங்கிறத வேரோட அறுக்கணும். முதல்ல பாசத்தை கொடுக்குறா, அடுத்தது அதை அறுக்கக்கூடிய அங்குசம், பாசத்தை அறுக்கக்கூடிய அங்குசத்தை கையில வச்சுட்டு இருக்காளாம். அந்த வெறுப்பு, அந்த கோபம் அப்படிங்கிற அங்குசத்தை நம்ம இருக்கிற இப்போ எல்லா உயிர் ஜனங்களும் என்ன பண்ணுறோம்? வளர்ந்துட்டு வரோம். ஆனால் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் வளரும் போது ஒரு எதிரிகள் வரா இல்லையா? அப்பா, நம்மளோட அவன் என்ன படிக்கணும், நம்ம அவளோட ஜாஸ்தியாக படிக்கணும், அந்த மாதிரி ஒரு கோபம் வருது. அது ஒரு வருது நல்லதான ஆரோக்கியமான ஒரு இது.
ஆனால் நம்மள்ட்ட இவ்வளோதான் இருக்குது, உன்கிட்ட இவ்வளவு இருக்குது, நம்மள்ட்ட செல்வம் இல்லை, அவன் இவ்வளவு சம்பாதிச்சிட்டான் அப்படிங்கிற போது ஒரு கோபம் வருது. நம்மளால முடியலையே, நாமளும் அப்படி ஒன்றா தானே படித்தோம், அவன் அப்படி முன்னேறிட்டானே அப்படிங்கும்போது அந்த பற்றி ஒரு கோபம், அகங்காரம் அப்படிங்கிறது வருது. அது வந்து வெறுப்பு அப்படி மாறுறது வந்து அவள்கிட்ட என்ன ஆகிடும், அவளை பார்க்கும்போதெல்லாம் ஒரு வெறுப்பு வரும். பார்த்தியா நம்ம எப்படி இருக்கோம், அவள் அப்படி இருக்கானேன்ட்டு அந்த கோபம், அதனால் வர வெறுப்பெல்லாம் வந்துடும். அப்போது இது வந்து இயற்கை. நம்ம வந்து இது இயற்கைங்கிறத நம்ம மறுக்க முடியாது. இயற்கையோட கூற்று. நம்ம வந்து இது வந்துட்டு நம்ம வெறுப்பு வருது, கோபம் வருதுங்கிறதெல்லாம். இப்போ எதிரிகளாக இருப்பவர்களை என்ன பண்ணணும், நம்ம சமாளிக்கிறது தான் வந்து நம்ம வாழ்க்கையில் போராடி வெற்றி பெறுறோம். அதுவும் வந்து இன்றியமையாத பயிற்சி. அம்பாள் வந்து நமக்கு அதெல்லாம் கொடுத்து கொடுத்து நம்மளை வந்து பண்பட்ட நிலைக்கு மாத்துறாங்கிறதுக்கு தான் முதல்ல பாசம், அடுத்தது இந்த அங்குசம்ங்கிறத கொடுக்குறா. இப்போ நம்மளுக்கு வந்து ஒருத்தர் ஹெல்ப் பண்ணான்னா உடனே அவள்கிட்ட ரொம்ப நம்ம ஒட்டுதலாக இருந்து அவளோட இணைஞ்சு அப்படியே வாழ்வோம். இதுதான் வந்து ராகம்ங்கிறது. இது ராகஸ்வரூப பாசாட்டியான்னு அர்த்தம் சொல்றது. ஆனா நமக்கு வந்து ஏதாவது ஒரு கெடுதல் பண்ணிட்டான்னா அந்த எதிரிகளை வந்து போராடி நம்ம வந்து அவளை ஜெயிக்கணுங்கிற இது, அதுவும் ஒரு இன்றியமையாத பயிற்சி. நன்ற உற்ற நண்பர்களாக இருக்கலாவே எதிரியா மாறுறதுக்கு உள்ள வாய்ப்புகள்லாம் இங்கே கிடைக்கிறது. அப்படி இருக்கு. அப்போ இந்த ராகமும் இருக்கு, அதுக்கு இது பண்ற குரோதம் அப்படிங்கிறது சேர்ந்தே வளர்றது நம்மள்கிட்ட. இப்போ நம்ம எதிரிகளால் எத்தனை தடவை வெல்லப்பட்டாலும் நம்ம என்ன பண்ணணும், அத்தனை தடவை மீண்டும் மீண்டும் நம்ம பிறப்படுத்து அந்த சத்துருக்களை வந்து சமாளித்து பழகுவது தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளை அறியாமலேயே ஏற்பட்டுறது. அது அந்த எதிரி ஒன்று பண்ணுறான்னா அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு எப்படி அப்படிங்கிற வழிமுறைகளை ஆராய்ஞ்சு அதற்கு தக்கன நம்ம வந்து போராடி வாழ்க்கையை கொண்டு போகிறோம். இதுவும் வந்து அம்பாள் நமக்கு கொடுக்குற ஒரு பயிற்சியாக நினச்சிக்கணும். அதனால இந்த அன்னை பராசக்தி என்ன பண்ணுறா, உயிர்களை எல்லாம் படைத்து பயிற்சி கொடுத்து எல்லாற்றையும் வந்து முன்னால் கொண்டு வரணும், முன்னணிக்கு கொண்டு வரணுங்கிறதுக்கு அப்படிப்பட்ட இன்றியமையாத ஆயுதமாக இருக்கின்ற அந்த பாசத்தையும் அங்குசத்தையும் 2 கைகளில் ஏந்தி கொண்டிருக்கிறாள். எவ்வளவு அழகான ஒரு தத்துவம் பாருங்க. பாசத்தையும் கொடுக்குறா, அதுக்கு ஏற்படுற அந்த பாசத்தை அழிக்கிறதுக்குள்ள அங்குசத்தையும் கையில் வச்சுக்கிறா. 2த்துலேயும் நம்மளுக்கு பயிற்சி கொடுத்து எல்லாரையும் உயிர்களை எல்லாம் முன்னுக்கு கொண்டு வரக்கூடியவள். அப்பேற்பட்ட அம்பாள் அவள். அடுத்தது என்ன சொல்ல போறாருன்னா, மனோரூபேட்சு கோதண்டா பஞ்சதன்மாத்திர சாயகா நிஜாருண பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா. மனோரூப இட்சு கோதண்டா. இட்சுனா கரும்பு. அப்போ நம்மளோட மனோ தத்துவம் என்கிற கரும்பை வந்து வில்லாக தன்னுடைய கையில் கொண்டிருக்கிறாளாம். அப்பேற்பட்டவள் அவள் வந்துட்டோ இடது முன்கையில இதை வச்சுட்டு இருக்கா. இடது முன்கையில கரும்பு வில்ல வச்சுட்டு இருக்கா அம்பாள். அது எப்பேற்பட்ட கரும்பு, மனது தத்துவம் என்கிற கரும்பை வந்து வில்லாக வைத்து கொண்டிருக்காளாம். நம்ம இதில் சொல்லுவோம் நிலத்திணை அல்லது இந்த ஸ்தாவரங்களோட அமைப்பில் வந்து பார்த்தோம்னா அன்னமய கோஷம் பிராணமய கோஷம்னு 2 இருக்கு. மனது அல்லது மனோமய கோஷம் அப்படிங்கிறதும் பின்னணியில் இருக்கு. நம்மளுக்கு இந்த இன்ப துன்பங்களை எல்லாம் உணரக்கூடியது எது? மனது. நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வந்துட்டாலும் எனக்கு இன்னைக்கு மனது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அப்படியே ஆனந்தமா இருக்கு, எனக்கு அது கிடைச்சிருக்கு அப்படின்னு திளைக்கிறது. இதே ஒரு சோகம் வந்தாலும் மனசு வந்து உடனே அப்படியே சுருங்கி போய் எனக்கு இது நடந்துடுத்தே அப்படிங்கிறது. அப்போ இன்ப துன்பங்களை வந்து நம்மளை உணர வைக்கக்கூடியது வந்து மனது. இந்த உணர்ச்சி வந்து நம்மளோட படிப்படியாக உயிர்களிடத்துல இது வந்து வடிவெடுத்துட்டே இருக்கு. ரொம்ப சந்தோஷம் வந்தாலும் மகிழறதும், ரொம்ப துக்கம் வந்தால் சோர்ந்து போகிறதும் நம்மள்கிட்ட இருக்கு. இப்படி அதுவும் வந்து என்ன பண்ணுறது, நமக்கு வந்து வளர்ச்சிக்கு துணையாக இருக்கிறது. அதுவும் வந்து இருக்கிற அப்போ உயிர்களிடத்துல பற்றுதலும் தீங்கு செய்கிற உயிர்களிடத்துல வெறுப்பும் வந்து வைக்கிறதுக்கு காரணம் எது? மனது. இந்த மனதோடு இதனால தான் நம்ம வந்து ஒத்துட்ட பற்று வைக்கிறோம். அது வந்து நம்மளுக்கு பிடிக்காம ஆயிட்டா அவள்கிட்ட வந்து வெறுப்பு அடைகிறோம், ஒரு கோபம் கொள்றோங்கிறதெல்லாம். அதனால இந்த மனோ தத்துவம் அப்படிங்கிறது நம்மளோட உலகத்துல வந்து
நம்மள உயர்ந்த நிலைக்கு இதுதான் எல்லாத்துக்குமே காரணம். என்ன சொல்லுவோம்? உங்களோட மனசு தான் காரணம் நம்மள சொல்லுவோம். எல்லாம் மனசு தான், நம்ம மனசு தான் காரணம்னு சொல்றோம் நம்ம பேச்சு வழக்குல. இன்பம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் காரணம் நம்மளோட மனது. அதனால மனதை இருப்பதினால தான் நம்ம வந்து மனிதன், மனதை உடையவன் என்பதனால் மனிதன் எனப்படுகிறோம் நம்ம வந்துட்டு. இப்போ கரும்போட அடிப்பகுதியில எப்படி இருக்கும்? அடிக்கரும்பு இனிக்கும், நுனிக்கரும்பு வந்து உப்பா இருக்கும்னு சொல்லுவோம், நம்மளுக்கு தெரிஞ்சது. அப்போ கரும்போட அடிப்பகுதியில வந்து தித்திப்பு அதிகமாக இருக்கும். நுனிப்பகுதியில அது குறைவா இருந்து கொஞ்சம் உப்பு தெரியும். இதுதான் வந்து கரும்போட சுபாவம். அதுக்குள்ள சுபாவம் அதுதான். கரும்பினோட அடிப்பகுதி ஏன் அப்படி இருக்கு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த அடிப்பகுதி தான் முதல்ல தோன்றது. நிலத்துல ஊன்றி அதுல வேர் விட்டு வளர்ந்து அதுலேருந்து மேல கரும்பு வந்து தோகை விரிச்சு வருது. அப்போ கரும்போட அடிப்பாகம் தான் வந்து முதல்ல தோன்றுகிறது. கரும்போட எந்த பகுதி வந்து அதிக நாள் வளர்ந்து வருகிறதோ அந்த பகுதிக்கு தான் சுவை அதிகம். அதுதான் சொல்றேன். இதுல வந்து ஒரு மனோ தத்துவத்துக்கு ஒரு நல்ல ஒரு விளக்கம் கிடைக்கிறது நம்மளுக்கு. என்ன விளக்கம்னா, நம்ம உலகத்துல நெடுநாள் வாழ்ந்திருக்கிற அந்த மனதுக்கு வந்து அனுபவம் அப்படிங்கிற சுவை வந்து தானா வந்து சேர்ந்துடுறது. இத விளக்குறதுக்கு தான் அன்னை பராசக்தி என்ன பண்றாளாம், கரும்ப வந்து வில்லா ஏந்தின்னு இருக்கா. நம்மளோட மனதை வந்து அவள் அடக்கிறதுக்கு தான் வச்சுட்டு இருக்கா. எப்பேற்பட்டதா இருக்கணுங்கிற உலகில வந்து நம்ம நெடுநாள் வாழ்ந்திருந்தோம்னா, அது யாரு? முதியோர்கள். அந்த முதியோர்கள் மனது வந்து கரும்போட அடிபாகத்துக்கு ஒத்திருக்கிறதா. ஏன்னா, அவ அந்த அனுபவத்தினால நம்மளுக்கு வந்து அறிவுரை எல்லாம் சொல்லுவா. அப்ப அந்த அறிவுரை நம்மளுக்கு சில சமயம் வந்து நம்மளை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். இன்னொரு சமயம் அவ ஏன்டா நம்மள்ட்ட இதெல்லாம் சொல்றா? நம்மளுக்கு தெரியாதா? அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் மூத்தோர் சொல் வந்து என்னைக்குமே வந்து அமிர்தம். இதைத்தான் நம்ம நினைக்கணும். அதுதான் வந்து கரும்போட அடிப்பகுதி போல தான் நெடுநாள் வாழ்ந்திருக்கும் அந்த முதியோர்களுடைய மனது வந்து அந்த கருவின் அடிபாகத்திற்கு ஒப்பா சொல்றாரு இந்த இடத்துல. இப்ப இருக்கிற அந்த குழந்தைகளோட இதெல்லாம் என்னதுன்னா, அந்த அவளோட மனது வந்து கரும்போட நுனி பகுதிக்கு அதுக்கு ஒத்து போறதாம். ஏன்னா டக்குன்னு ஏதாவது ஒரு இதை இது பண்ணிடுறா. அவளோட இதுல திதிப்பு இருக்கலாமா இருக்கும். ஆனால் வந்து சட்டுன்னு முடிவெடுக்கும் போது அது வந்து தவறுதலா போறதுக்குள்ள வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. அப்போ பெரியவாளோட அறிவுரையை கேட்டு அதன்படி நடந்தால் அவர்களுடைய வாழ்க்கையும் கரும்பின் அடிப்பகுதி போல தித்திக்கும். ஏன்னா இவ வந்து மனசு வந்து கரும்போட அடிப்பகுதி மாதிரி நெடுநாள் வாழ்ந்திருந்து இந்த அனுபவம்ங்கிற இதனால நம்மளுக்கு சொல்லித்தர பாடங்கள் வந்து மிகுந்த பலனை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறார். இப்பேற்பட்ட இந்த மனதை அடக்கி ஆள்வதற்குத்தான் அம்பாள் வந்து மனோ தத்துவம்ங்கிற கரும்பு வில்ல வந்து கையில வச்சுட்டு இருக்காளாம். அடுத்த நாம என்ன சொல்றான்னா, பஞ்ச தன்மாத்திர சாயகா, பஞ்ச தன்மாத்திர சாயகா அப்படிங்கிறார். இது வந்து 5 இந்திரியங்கள். இந்த 5 இந்திரியங்கள் சப்த ஸ்பர்ச ரூப ரச கந்தம் அப்படிங்கிற இந்த 5 இந்திரியங்களை தான் தன்மாத்திரைகளாகிய பானங்களை வந்து வலது முன் கையில அப்படி பார்த்தோம்னா தெரியும் 5 பாகமா இருக்கும். அவள் வச்சுட்டு இருக்கிற பூ மாதிரி ஒரு இது 5 இது இருக்கும். சப்த ஸ்பர்ச ரூப ரச கந்தம். அப்போ இந்த வில்லும் அம்பு எதை குறிக்கிறதா? கிரியாசக்தியை குறிக்கிறது. இது வந்துட்டு இந்த 5 இந்திரியங்கள் சுவைத்தல், காணுதல், தொட்டு உணர்தல், கேட்டல், முகர்தல். இந்த 5 வித இந்திரிய நுகர்ச்சிக்கு வந்து அடிப்படையா இருக்கக்கூடியது இப்பவும் சொல்றார், அதுவும் மனது. எல்லாமே மனது தான். அப்போ வில் இருந்தால் தானே வந்து அம்பு எய்துறது சாத்தியம். அதனால தான் அம்பாள் வந்து கரும்பு வில்ல கையில வச்சுட்டு இருக்கா. அதே மாதிரி மனதின் துணை கொண்டு தான் என்ன பண்ண முடியும்? சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் அப்படிங்கிற 5 இந்திரியங்கள் வந்து அதை வந்து அதோட தொழிலை அதில் செய்யறது. இப்போ நாம் நன்னா அயர்ந்து தூக்குன்னு இருக்கோம் வச்சுக்கோ, அப்போ வந்து மனசு என்ன ஆகும்? ஒடுங்கி போயிடும். அப்போ அந்த 5 இந்திரியங்களும் என்ன ஆகுதுன்னா செயலற்று போகின்றது. 5 இந்திரியங்கள் நன்னா தூங்கிட்டு இருக்கோம்னா எதுவுமே நம்மளுக்கு வேலை செய்யாது இந்திரியங்கள். அப்போ அயர்ந்து அந்த உறக்கம்ங்கிற நிலையில 5 இந்திரியங்களும் வந்து நம்மளுக்கு செயலற்று போறது. இப்போ ஆத்ம சாதனத்துல நம்ம என்ன பண்ணணும்? இந்திரியங்களோட வாயிலாத்தான் வெளி உலகுக்கு செல்கின்ற இந்த மனது 5 இந்திரியங்களையும் வந்து எப்படி நினைக்கணுமா?
அம்பாளுடையதா தெய்வீகம் வாய்ந்ததா நினைக்கணும் அப்படிங்கிறார். கோயில் வழிபாட்டில் இது வந்து நல்லா புலப்படும் அப்படிங்கிறது தெரியறது. என்னதுன்னா, நம்மளுக்கு பிரசாதம் கொடுக்குறா. அப்போ அது பிரசாதம் கொடுத்தோன்னே என்ன செய்கிறோம்? இது பகவானோட சன்னதி இல்ல. அவனுக்கு அமுது படைக்கப்பட்டு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டதுங்கிறது. அப்போ பகவானோட அருளோட கூடினது அப்படிங்கிறது அதை வந்து நம்ம அப்படி நினச்சிட்டு அதை ஏற்றுக்கொள்கிறோம் இல்லையா? அதுதானே நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ காணப்படுகிற அந்த விக்கிரகத்தையே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? அம்பாள், கடவுள் அப்படின்னு இருக்கிறோம். அதை ஜட பொருளாக நினைக்கிறது இல்லை. அதையே நம்ம கடவுளாகத்தான் கண்டு பழகணும். நம்ம அப்படித்தான் இருக்கிறோம். அதுதான் முதல்ல சொன்னோம். அந்த விக்கிரக வழிபாட்டில் நாளடைவில் அதுக்கு பூஜை எல்லாம் அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி எல்லாம் பண்ணும்போது அந்த விக்கிரகம் வந்து உயிர் பொருளாக நம்மளுக்கு மாறிடும்னு நான் இன்ட்ரடக்ஷன் சொல்லும் போது சொன்னேன். அதுதான் வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். விக்கிரகத்தை வந்து ஜடப்பொருளாக நம்ம நினைக்காம கடவுள் வடிவாக நினச்சிட்டு நம்ம அதை வந்து சாமியை கும்பிட்டுட்டு இருக்கோம். கோவிலுக்கு போகிறோம், அம்பாளை பார்க்குறோம், சிவனை பார்க்குறோம்னு சொல்லிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? உடனே கோவிலை சுற்றி நம்ம வணங்கி பிரகாரம் வலம் வந்து நம்ம கடவுளை வந்து விக்கிரகத்தில் வந்து நம்ம அதை மட்டும் பார்க்காம என்ன பண்ணுறோம்? அங்கே காணப்படும் அனைத்துமே வந்து கோவில் பிரகாரம் சுற்றும் போது இருக்கிற தெய்வங்கள்லாம் எல்லாமே புறத்தோற்றம் அப்படிங்கிறத வந்து எண்ணத்தை வந்து மனசில் படிப்படியாக ஏற்றிட்டு வரணும் அப்படிங்கிற கடவுளுக்கு சாத்தின அந்த பூமாலை, சந்தனம் இதில் எல்லாம் நம்மளுக்கு பிரசாதமாக கொடுக்குறா. இப்போ அதுக்கு வந்து என்னது ஸ்பர்ச உணர்ச்சிக்கு வந்து நம்மளுக்கு மெயினாக இருக்கக்கூடியது என்னது? பூமாலை, சந்தனம் இதெல்லாம் வாசனை வந்தோடனே நம்ம என்ன பண்ணுறோம்? அதெல்லாம் முகர்ந்து பார்த்து அப்பா அம்பாளுக்கு சாத்தினது என்ன மனமாக இருக்குது, சந்தனம் பகவானுக்கு சாத்தினது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அதை வந்து நம்ம எடுத்துக்கும் போது என்ன சொல்கிறோம்? ஈஸ்வரனுடைய பகவானுக்கு கொடுத்த பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு பகவானை நினைச்சுட்டே நம்ம அதை எடுத்து சூடிக்கிறோம், அல்லதுக்கு சந்தனத்தை இட்டுக்கிறோம் இல்லையா? நம்ம அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இந்த பூமாலை, சந்தனம்லாம் நம்ம எடுத்துக்கும் போது என்ன பண்ணுறோம்? பகவானோட இது பிரசாதம், அவரோட அருளை நினைச்சுட்டே நம்ம பண்ணுறோம். அப்போ கோவிலுக்குள்ள உண்டாகிற ஓசைகள் எல்லாமே கடவுள் சம்பந்தமானதாக இருக்கிறது இல்லையா? கோயிலுக்குள்ள பகவான் சம்பந்தமான விஷயங்களை தான் நம்ம கேட்கணுங்கிற அந்த காது வந்து மற்றதை வந்து கேட்கக்கூடாது. கோவிலில் போய் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம்? புறம் பேசுகிறா, அவா இப்படி இவா இப்படின்னு கோவிலை வந்து ஒரு கதை பேசுகிற இடமாவே வச்சுட்டுறா நிறைய பேர். மீட்டிங் பாயிண்ட் அவளுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து நீ அப்படியே அப்பா அப்படியே மருமக அப்படி பண்ணா, இவ அப்படி பண்ணினா, இதெல்லாம் பேசக்கூடாது. கடவுள் சம்பந்தமானது மட்டுமே கேட்டு அவனோடு சம்மந்தமானது மட்டுமே கேட்டு பழகுதல் தான் வந்து அப்படித்தான் பயன்படுத்தணுங்கிற. காதுகளை வந்து அவரோட இதை கேட்கறதுக்கே பயன்படுத்தணும். அதனால நம்மளுக்கு வந்து பயன்படாத அந்த அந்த ஊர் பேச்சு, வம்பு பேச்சுக்கெல்லாம் நம்மளை வந்து செவி சாய்க்கவே கூடாது அப்படிங்கிற. அப்போ நறுமணம் கமழும் இந்த வாசனை திரவியங்களை நாம் என்ன பண்ணுறோம்? ஆஹா இது செண்டு போட்டுக்கிறோம், நம்மளுக்கு என்ன மனமாக இருக்குது அப்படின்னு ஒரு சுகத்தோட ஒரு சுக போகத்தோடு நம்மளுக்கு வந்து அதை வந்து வச்சுட்டு இருக்கோம். அப்போது கோவிலில் சாம்பிராணி போடும்போது அந்த தூபமோட மனம் வந்து கடவுளை வந்து நம்ம நினைக்கணும். அந்த அந்த இது தெய்வீக மனம் அப்படின்னு நினைக்கணும். அது என்னென்னா கடவுள்கிட்ட நம்மள்கிட்ட வந்து ஒரு அருளை கொண்டு சேர்க்கும் நமக்கு அப்படிங்கிறதுக்காண்டி தான் சொல்கிறேன். அதை வந்துட்டு இப்படி மனது வந்து என்ன பண்ணணும்? 5 இந்திரியங்களோட அதோட கூடி நம்மளுக்கு இந்த புற உலக எல்லாம் நம்மளுக்கு எப்படி அறிமுகப்படுத்துறது போது அந்த இடத்துல தெய்வீக செயலாக இருக்கணும். அப்படி நிகழும் போது தான் அது நம்மளோட முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்குது அப்படிங்கிற. வேறு விதமான சிந்தனைகள் போகும்போதே நம்மளை உலக பந்தத்தில் வந்து இந்த ஜீவனை வந்து ஆழ்த்திடும் அப்படிங்கிற. இப்படி நம்ம முதல் 11 நாமங்களும் என்ன சொல்கிறதுன்னா, சிருஷ்டியோட அமைப்பும் அதனோட நோக்கத்தையும் பற்றி தான் முதல்ல 11 நாமங்களில் சொல்லப்படுறது. கடவுள் வழிபாட்டுக்குன்னு தான் அந்த பிரபஞ்ச வாழ்வை பயன்படுத்தும் போது தான் அவர்கள் வந்து மேலானவர்களாக மாறுறா அப்படின்னு சொல்கிறா. இதெல்லாம் நம்ம வந்து இவ்வளவு அர்த்தமான பொருள் உணர்ந்து நம்ம அதை சொல்லும் போது பயன் வந்து நம்மளுக்கு ஏராளமாக கிடைக்கும். அடுத்த நாமா என்ன சொல்கிறாருன்னா 12வது நாமால நிஜாருண பிரபாபூர மஜ்ஜத் பிரபா பிரம்மாண்ட மண்டலா. நிஜாருண பிரபாபூர என்ன சொல்றார்? அப்பேற்பட்டவள் பராசக்தி அப்படி சிவப்பு நிற வடிவினவள். அத்தகைய சிவப்பு தான் வந்து இந்த அண்டம் எங்கும் வியாபித்திருக்கிறது அப்படிங்கிறத சொல்றார். இப்போ நம்மளுக்கு
அக்னியோட ஒளி தெரியும், சூரியனோட ஒளி தெரியும், நட்சத்திரங்கள் ஒளி, சந்திரனோட ஒளி. இந்த ஒளியெல்லாம் போயிட்டு மறைஞ்சு வரக்கூடியது அம்பாளோட காந்தி. அந்த ஒளியைத்தான் வாங்கி இதெல்லாம் பூமிக்கெல்லாம் வெளிச்சத்தை கொடுக்கறதாம். அப்போ எப்பேற்பட்ட ஒளி அம்பாளோட காந்தி, சிவப்பு வர்ணம் உடையவள். அவளுடைய அந்த வடிவினை, அந்த ஒளியை வாங்கித்தான் இந்த உலகம் ஃபுல்லா சூரியனோ சந்திரனோ அக்னி எல்லாமே வெளிச்சத்தை கொடுக்கறது அம்பாளோட காந்தியினால ஏற்படுறது. அம்பாளோட தேகத்தோட அந்த காந்தியோட ஒளி தான் இந்த சந்திரன் சூரியன்லாம் வாங்கி உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கறதுன்னு சொல்றா. நம்மளுக்கு என்ன ஒரு இதுனா, அம்பாளோட சக்தி தத்துவம் என்னது, சக்தியோட இது குங்குமம். திருநீரும் திருமண்ணும் என்ன பண்றதுன்னா அது வெண்மை நிறம். அது புருஷ தத்துவம். இது சிவப்பு நிறங்கிறது குங்குமம் அம்பாளுக்கு உள்ளது. அப்பேற்பட்ட நிறம் அது அப்போ உண்மையான ஒளிங்கிறது என்னன்னா அம்பாளோட தேக காந்தி தான். அந்த காந்தியோட இதனால தான் உலகமே பிரகாசமா இருக்கு. அதுதான் நிஜ அருண பிரபா போற அந்த சக்தி, அந்த ஒளி தான் நிஜமானது. இந்த ஒளியை வாங்கித்தான் மற்றது ரிஃப்ளெக்ட் பண்றது அப்படிங்கிறத சொல்ற. நிஜ அருண பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா. இந்த உலகம் ஃபுல்லா அதுதான் வியாபித்திருக்கிறது அதோட ஒளியினால அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளோட நிறத்துக்கு அவ்வளவு அழகா சொல்ற. அடுத்த நாமா 13வது நாமா சம்பகாசோக புண்ணியாக சௌகந்திக லசக்கசா அப்படிங்கிறார். என்ன மலரெல்லாம் அணிஞ்சிட்டு இருக்காளாம்? செம்பகம், அசோகம், புன்னாகம், சௌகந்திகம், இப்படி 4 வகையான மலர்களை அதுல அந்த புஷ்பத்தை எல்லாம் தன்னோட கூந்தல்ல அணிஞ்சிட்டு இருக்காளாம் அம்பாள். அது என்ன தெரியறது? இயற்கையின் கண் அமைந்துள்ள நறுமணங்கள் அனைத்தும் உண்மையில அன்னை பராசக்தியோட பெருமைகள், அதோட அன்னை பராசக்தியோட விபூதிகளா சொல்றா. அதை அம்பாளுக்கு அந்த செம்பக மலர் தெரியும். செண்பக பூ என்ன வாசனையா இருக்கும். அது போல அசோக மலர், நமக்கு அதெல்லாம் என்ன இதுன்னு தெரியல. புன்னாகம், சௌகந்திகம், இப்படி 4 வகையான மலர்களை தன்னோட கூந்தல்ல சூடிக்கொண்டிருக்கின்றவளாம். அதனால அந்த வாசனையினால உலகத்துக்கே நறுமணம் கிடைக்கிறது. அம்பாளுக்கு இந்த 4 விதமான மலர்களும் அவ்வளவு இஷ்டமான மலர்களாம். அதுதான் சம்பக, அசோக, புன்னாக, சௌகந்திக, லசத்கசா. அப்பேற்பட்ட நறுமணம் உள்ள மலர்களை தன்னுடைய கூந்தலில் அணிந்து கொண்டிருப்பவள். அப்பேற்பட்ட கூந்தலை உடையவள். இந்த புஷ்பங்களுடன் இருக்கின்ற அந்த புஷ்பங்கள் அம்பாளோட கூந்தல்ல அணிஞ்சிட்டு இருக்கிறதுனால அதுகளுக்கு பெருமை வந்துடுறதாம். அப்பேற்பட்ட இது நம்ம அம்பாளோட தலையில அலங்கரிக்கிறோம் அப்படிங்கிறது அந்த அந்த மலர்களுக்கு கிடைச்ச பெருமையா. அதோடைய மனம் அதனால இயற்கையின் கண் அந்த அமைந்துள்ள நறுமணம் எல்லாம் அன்னையோட விபூதிகள் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அடுத்தது நாமா 14வது நாமா என்ன சொல்ற? குருவிந்த மணிஸ்ரேணி கனத்கோட்டீர மண்டிதா அப்படின்னு சொல்லியிருக்க. அடுத்ததுல சம்பகாசோக புன்னாக சௌகந்திக லசக்கசா குருவிந்த மணிஸ்ரேணி கனத்கோட்டீர மண்டிதா. கனத்கோட்டீர மண்டிதா, குருவிந்த மணிஸ்ரேணி அப்படின்னா அது என்னதுன்னா, குருவிந்தம்ங்கிறது ஒரு வித பத்மராகம், புஷ்பராகம் சொல்றோம் இல்லையா? அப்பேற்பட்ட அந்த புஷ்பராக அந்த மணிகள் வரிசையா பதிக்கப்பட்ட எப்படி மணிஸ்ரேணி கனத் கோட்டீர மண்டிதா, அப்பேற்பட்ட கிரீடத்தை தலையில அணிஞ்சிட்டு இருக்காளாம் அம்பாள். அந்த புஷ்பராக மணிகள், கற்கள் அப்படியே ஒளிப்பட்டு பிரகாசிக்கிறது. ஏற்கனவே அம்பாளோட காந்தி அப்படி உலகமெல்லாம் பரவி இருக்குன்னு சொல்றோம். அந்த ஒளி அம்பாளோட நெற்றியில அணிந்து கொண்டிருக்கின்ற கிரீடத்தை இல்லை, அந்த கற்கள் பதிக்கப்பட்டதுல அதுல போய் பட்டு அந்த ஒளி வீசுறது. அந்த பத்மராக கல், புஷ்பராக கல் சொல்றோம். அப்பேற்பட்ட அந்த கல்லோட ஒளி படைத்த அந்த கிரீடத்தை அணிந்து கொண்டிருக்கின்றவள். அப்போ என்ன இதுல இருந்து என்ன சொல்றது? இயற்கையில் அமைந்துள்ள பிரகாசம் பொருந்திய ரத்தனங்கள் எல்லாம்
அன்னையோட பராசக்தியோட விபூதிகள், இதுவும் அப்படி சொல்கிறார். அந்த நறுமணங்கள், பிரகாசங்கள் எல்லாம் அன்னையோட பெருமையினால் கிடைக்கிறது தான். இந்த ஒளி அன்னையினால் கிடைக்கிறது உலகத்துக்கு. இந்த பூக்களுடைய நறுமணமும் அன்னையோட இதனால தான் அந்த பூக்களுக்கு நறுமணம் கூந்தலில் தோன்றியிருக்கனால கிடைக்கிறதாம். ஏற்கனவே நம்ம இதில் பார்த்துருக்கோம், திருவிளையாடல் இதில் பார்த்துருக்கோம். அம்பாளோட இயற்கையான அந்த கூந்தலுக்கு அப்பேற்பட்ட மனம் உண்டா, தர்மியோட இதில் இது பண்ணியிருக்கா. அம்பாளோட கூந்தலில் தான் ஏற்கனவே சௌந்தர லகரியில் இதெல்லாம் நிறைய பார்த்தோம். இந்த அம்பாளோட கூந்தலில் சூடின்னு இருக்கிறதுனால தான் அந்த மலர்களுக்கு ஒரு மனம் வந்தது அப்படிங்கிறத ஆதிசங்கரர் அழகாக சொல்லியிருப்பார். அவர் சம்பகா சோக புண்ணாக்க இதுலேயும் அழகாக அதைத்தான் சொல்கிறார். அது அது அப்படிப்பட்ட அந்த மலர்கள்னால தைத்த கூந்தலுக்குள்ள அந்த பூக்களை அணிந்தவள் சொன்னால், இந்த பத்மராக ஒளிகள் பொருந்திய கிரீடத்தை அணிந்தவள். அந்த மணிகள் வரிசையாக பதிச்சு அப்படியே ஒளி பிரகாசிக்கிறதாம். அப்போ இந்த ஒளியெல்லாம் அன்னையின் விபூதிகள் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது 15வது நாமால என்ன சொல்கிறாருன்னா, அஷ்டமி சந்திர விப்ராஜ தளிகஸ்தல சோபிதா முக சந்திர கலங்காப மிருகநாபி விசேஷகா. அஷ்டமி சந்திர விப்ராஜ அப்படின்னு சொல்றார். பாதி நிலா போன்ற அஷ்டமி சந்திரன் 15 மொத்தம் அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் உள்ள இதுலேருந்து பிரதமை திதியை திருதியை சொல்லிட்டே வரோம் இல்லையா. அப்போ அந்த திதியில அஷ்டமி 8ஆவதாக வரக்கூடிய நடுவில் உள்ள திதி. அப்போ அன்னைக்கு பாதி நிலா தோற்றம் அளிக்கும். அப்பேற்பட்ட பாதி நிலா போன்ற அழகிய நெற்றியை உடையவள் அஷ்டமி சந்திர விப்ராஜ தளிகஸ்தல சோபிதா அப்படின்னு அரை வட்ட வடிவான அஷ்டமி சந்திரனை போன்ற நெற்றியை உடையவள் அப்படின்னு சொல்றார். அம்பாள் ஏற்கனவே சௌந்தர லகரியில் சுதா லேபஸ்யூத்திக்கின்னு பார்த்துருக்கோம். அந்த நெற்றியில அவள் அவளோட நெற்றியே பாதி நிலா வடிவில் இருக்கான். தலையில ஏற்கனவே அரை நிலாவை அந்த பெருச்சந்திரனை அணிஞ்சிட்டு இருக்கான்னு சொல்றோம். அதுவும் அஷ்டமி சந்திரன் தான். அந்த அஷ்டமி சந்திரன் மேலே பார்த்து இருக்கு, அம்பாளோட நெற்றி கீழே பார்த்து இருக்கு. இந்த அஷ்டமி சந்திரன் அந்த அஷ்டமி சந்திரன் மேலே பார்த்துருக்கு. இதை திருப்பி வச்சா உன்னோட முகம் எப்பேற்பட்ட பூர்ண சோபையோட இருக்கும்னு ஆச்சாரியால் சௌந்தரிய லகரியில் அவ்வளவு அழகா எடுத்து சொல்லியிருப்பார் அந்த ஸ்லோகத்துல. இந்த இதையும் அந்த இதையும் சேர்த்து வைத்து முழு வட்ட வடிவ நிலாவாக உன்னுடைய முகம் பிரகாசிக்கின்றது அப்படின்னு சொல்றா. அப்பேற்பட்ட அந்த முழு நிலா போன்ற முகத்துல எப்படி என்ன பண்ணிட்டு இருக்காளாம், முகச்சந்திர கலங்காப மிருகநாபி விசேஷகா அப்படின்னு சொல்றார். முகம் பூர்ண சந்திரனா இருக்கு. அந்த சந்திரனோடு இதுல சில கருப்புகள் தெரியும், கலங்கம் மாதிரி சில கருப்புகள் இருக்கும். இப்ப அம்பாளோட நெற்றியில என்ன செஞ்சுட்டு இருக்காளா, மிருகம்னா மான், அந்த கஸ்தூரி மானுட்டேந்து கிடைத்த அந்த கஸ்தூரியினால திலகம் வச்சுட்டு இருக்காளா அம்பாள். அப்ப அந்த திலகம் அந்த முகமாகிய சந்திரனில் ஒரு சின்ன களங்கம் மாதிரி அப்படின்னு சொல்றா. அம்பாளோட முகத்துக்கு களங்கம்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. இது அம்பாளோட முகத்தை நிலான்னு சொன்னதுனால அந்த நிலால இருக்கிற கருப்பு மாதிரி அப்படிங்கிறதுக்காண்டி சொல்லப்பட்ட வார்த்தை. அந்த கஸ்தூரி மானோட கஸ்தூரி எடுத்து அதில் அந்த திலகத்தினால ஒரு பொட்டு வச்சுட்டு இருக்காளாம். அந்த நிறை நிலாவில் கரும்படிவங்கள் தென்படுவதற்கு அதே மாதிரி அம்பாளோட நெற்றி திலகம் விளங்குகின்றது அப்படின்னு சொல்றார். அம்பாளோட இது பூரண சந்திரன், அவளோட முகத்திலேருந்து தான் எல்லாம் அடுத்த இதுல சொல்ல போறார். அடுத்தது என்ன சொல்ல போறார் பாருங்க. அப்பேற்பட்ட பூர்ண சந்திரன் போன்ற முகத்தை கொண்டவள் அம்பாள். இதுல என்னதுன்னா, வதனஸ்மர மாங்கல்ய கிருஹத்தோரண சில்லிகா வக்திரலக்ஷ்மி பரிவாக சலன் மீனாபலோச்சனா. அடுத்து சொல்லிட்டார், வதனஸ்மர மாங்கல்ய கிருஹ தோரண சில்லிகா அப்படின்னு சொல்ற. ஸ்மரன்னா யாரு?
மன்மதன். அப்போ என்ன சொல்றாருன்னா, அன்னையோட புருவங்கள் மன்மதனுடைய வீட்டு வாயில் கட்டப்பட்டிருக்கும் தோரணங்கள் போன்று அவ்வளவு கவர்ச்சிகரமாக இருக்கின்றன அப்படின்னு சொல்றது. அம்பாளோட அந்த புருவங்களோட அழக சொல்லும் போது அப்படி சொல்ற. அன்னையின் புருவங்கள் மன்மதன் வதனம்னா முகம். அந்த முகத்தில் உள்ள அந்த முகத்துல தான் யாரு வாசம் பண்றா? ஸ்மரன், மன்மதன். அதனாலதான் மன்மதன் இவ்வளவு ஆட்டி வைக்கிறான் நம்மள எல்லா உலகத்துல. அம்பாளோட முகத்துல இருக்கிறதுனால அந்த ஒளியை கொண்டு அந்த நிலா இதுல அவன் வாசனம் செய்யறதுனால தான் எல்லாரையும் நம்ம உலகத்துல மாயைங்கிற இதுல இது பண்ணி அழகு அப்படிங்கலாம் தோற்றுவிச்சு நம்மளை காமத்துல ஆழ்த்தி மற்ற மாயையினால இதெல்லாம் பண்றான் அவன் வந்துட்டு. அதனால தான் இவ்வளவு ஆட்டம் போடுறான் அந்த மன்மதன் வந்துட்டு பாருங்க. அப்போ அந்த ஸ்மரன் எப்பேற்பட்டவனா? அந்த மாங்கல்ய ஸ்மர மாங்கல்யம்னா மங்களம். அன்னையின் புருவங்கள் அப்பேற்பட்ட அழகு வாய்ந்த அந்த புருவங்கள் அந்த வீடு, அந்த அழகு வீட்டிற்கு மாங்கல்ய கிரக, அந்த அழகு பொருந்திய அந்த வீட்டிற்கு, மங்களம் பொருந்திய அந்த வீட்டிற்கு தோரண சில்லிக்கா, அப்படியே வாயில கட்டப்பட்டிருக்கின்ற அந்த தோரணங்களாம். மன்மதன் வசிக்கும் அந்த மங்கள வீடாகிய முகத்திற்கு தோரணங்கள் போன்று இந்த புருவங்கள் கொண்டவள் அம்பாள் அப்படின்னு சொல்றா. அப்பேற்பட்ட அழகா எப்படி வர்ணிக்கிறார் இந்த இதுல வாக்தேவதைகள். அம்பாளோட அழக அப்படி சொல்லியிருக்கா. முதல்ல உள்ள அந்த இது அம்பாளோட எப்படி அம்பாள் ஸ்ரீமாதா, ஸ்ரீ மகாராஜ்னி, ஸ்ரீ சிம்ஹாசனீஸ்வரி, சிதக்னி குண்ட சம்போத தேவகாரிய சமுத்தியதா, ராகஸ்வரூப பாஷாட்யா குரோதா காராங்க சுஜ்வலா, மனோரூபேட்சு கோதண்டா, பஞ்சதன்மாத்திர சாயிகா, நிஜாருண பிரபா போர, அப்படி ஒவ்வொன்றா அழகா சொல்லிட்டு வர அம்பாள் எப்படி தோற்றமாறா, எதிலேருந்து உற்பத்தியானவள், எப்பேற்பட்ட வடிவங்களை கொண்டவள் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றா சொல்லிட்டு இப்போ அவளோட அழகை பற்றி சொல்கிறார். அவளோட முகத்தோட அழகு வடிகிறதுங்கிறார். அடுத்த இதில் என்ன சொல்கிறார்? பக்தரலக்ஷ்மி பரீவாக சலன் மீனாபலோச்சனா, அந்த அழகு வெள்ளம் அப்படியே பொங்கி பிரவாகிச்சுட்டு வருது அம்பாளோட இதில் முகத்தில். அன்னையினுடைய அழகிய முக விலாசம் இருக்கே, இந்த முக விலாசம், அந்த அழகுங்கிற வெள்ளத்தின் அந்த தடாகத்தில் அப்படி விளையாடி திரியும் மீன்களுக்கு சமானமா அம்பாளுடைய கண்களை சொல்றார். இதுல தான் ஆதிசங்கரர் அம்பாளோட முகத்தோட அழகை முதல்ல வர்ணிக்கும் போது சொல்றார். எது சொல்றார்? கேசத்திலேருந்து அப்படியே சொல்லும் போது அப்படியே சொல்றார் அம்பாளோட அந்த சௌந்தரியம் அம்பாளோட முகத்திலேருந்து அப்படியே வழியறதான் அந்த அழகு வெள்ளத்திலேருந்து. அதனால்தான் சௌந்தரிய லகரி அப்படிங்கிற பேரை வச்சார் ஆதிசங்கரர் சௌந்தரியம் அம்பாளோட முகத்துல. இதிலே தான் அதே பொருள் படும்படி பக்தரலக்ஷ்ம பரிவாகன பொங்கி பிரவாகிச்சுட்டு வருதான். அப்பேற்பட்ட அழகு அம்பாளோட அழகிய அந்த அழகு, அந்த முக விலாசம்ங்கிற தடாகத்துல விளையாடி திரியும் மீன்களுக்கு நிகரான கண்களை உடையவள். இது என்ன? மீனாட்சி. இது அன்னை பராசக்திக்கு அமைந்துள்ள நாமங்கள்ல ஒன்று. மீன் என்ன பண்ணுமா? கண்ணே சிமிட்டாது. அதே மாதிரி தான் அன்னை பராசக்தியும் இந்த உயிர்களை எப்பொழுதும் காக்கணுங்கிறதுக்காண்டி மூடாத கண் பார்வையை கொண்டிருக்கிறாள் என்பது இது ஒரு பொருளா சொல்ற. அதனால தான் மீன் போன்ற கண்கள்னு சொல்றான். மீன் கண்ணே எமைக்காதே. அம்பாளும் நம்ம என்ன சொல்வானா, பக்தனுக்கு எப்போ போய் நம்ம உடனே ஓடி போய் அவனை காப்பாற்றணுங்கிறதுனால இமைக்காத கண்களை, கண் பார்வையை மூடாத கண்களை வைத்திருக்கின்றாள் என்பதுதான் இது பார்க்கலாம். இந்த பொருளோட முடிச்சுக்கலாம். அடுத்ததில் பார்க்கலாம். ஸ்ரீமாத்ரே நமக.